ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் சில பழங்களை தான் ஒரு தனி மதிப்பு வச்சுருப்போம். அதில் சிவப்பு சிவப்பாக முத்து போல் இருக்கிற ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க மாதுளம்பழம். வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் நம்ம நாட்டில் நல்லா வளருது. இதுக்குள்ளார இருக்கக்கூடிய சத்துக்கள், ஆரோக்கியத்துக்கு தர நன்மைகள் அப்படியே அற்புதமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதுளம்பழம் அயல் நாட்டில் இன்னொரு பேர் இருக்கு, அதாவது சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்கள்லேயே பழமையானதும் சிறந்ததும் அப்படின்னாலும் இந்த மாதுளம்பழத்தை சொல்லலாம். உலகளவில் பார்க்குறப்ப 720 வகை மாதுளம்பழம் இருக்குது. ரொம்ப நாள் உடல் சரியில்லாதவங்க கூட தொடர்ந்து 1 மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டா உடலுக்கு பழைய தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு பழம் தான் மாதுளம்பழம். அப்படிப்பட்ட மாதுளம்பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாமா? நம்மளோட உடம்பில் நைட்ரிக் ஆக்சிட் அப்படிங்கிற தனிமம் குறையிறப்ப மன அழுத்தம் ஏற்படும். மாதுளையில் நைட்ரிக் ஆக்சைடோட அளவு அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது. இதை சாப்பிட்டா மன அழுத்தம் குறையும். நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழத்தை சாப்பிட்டா ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய எலார்ஜிக் அமிலம் இருக்குல்ல, இது சூரிய வெப்பத்தால் நம்மளோட தோள்களில் ஏற்படுற கருமையை போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். மாதுளையோட விதைகளில் நம்ம தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள், தழும்புகளை குணப்படுத்துகிற சக்தி கூட இருக்குது. மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுனால அது விதையிலிருந்து தயாரிக்கப்படுற எண்ணெயை காயத்தின் மீது தடவுறதுனால காயம் சீக்கிரத்திலே சரியாகும். அதோட தழும்புகளும் மறையும். மாதுளம்பழ சாறு இருக்குல்ல, அது தலைமுடியோட வேர்களை உறுதிப்படுத்துது. தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுது. இதில் இருக்கிற விட்டமின்கள், தனிமங்கள்லாம் முடியை நல்லா ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் மாற்றுது. மாதுளையை தினைக்கும் சாப்பிட்டா மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்தியை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்கிக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும், முதுமையை தள்ளி போடும். பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரமில் மாதுளம்பழத்தோட சாரை பயன்படுத்துகிறாங்க. பழமாக சாப்பிட்றப்ப விட அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் கூட டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். இதனால் தேவையற்ற கொழுப்புகள் நீங்கும், செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கும் மாதுளம்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள்லாம் சரி பண்ணும், கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனோட உற்பத்தியை குறைச்சி மூட்டு வலி, எலும்பு தேய்மானத்தெல்லாம் குறைக்கும். இது மாதிரியான காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட பிடிக்கலனா ஜூஸாவது நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற உதவும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுனால ஈறுகள், பற்களில் மறைஞ்சிருக்கும்ல, அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட மறைய ஆரம்பிக்கும். தினமும் 100 மில்லிலிட்டர் மாதுளம்பழ சாறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த நாளங்களை தளர்வடைய செய்யும். அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு செல்லும், இதயம் பலம் பெறும். 100 கிராம் மாதுளையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாமா? கலோரி 83 இருக்குது, விட்டமின் சி 17%, விட்டமின் கே 14%, கார்போஹைட்ரேட் 14%, புரதச்சத்து 14%, பொட்டாசியம் 6%, இரும்புச்சத்து 4%, மெக்னீஷியம் 3%, கொழுப்பு 1%, நார்ச்சத்து 16%. மாதுளம்பழத்தில் அது 100 கிராமில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்து கூட நிறைய இருக்கக்கூடிய ஒரு பழம்னாலும் மாதுளம்பழத்தை சொல்லலாம். ரத்த சோகையால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து மாதிரி வேலை செய்யும். தினமும் ஒரே ஒரு கப் மாதுளம்பழத்தை சாப்பிட்றது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது ரத்த குழாய்களை சுத்தம் பண்ணும். இதனால் இதய நோய் வராமல் தடுத்துக்கலாம். மாதுளையில் விட்டமின் சி கூட நிறைய இருக்குது. இதனால் உடம்புல தொற்று நோய்கள் வராமல் தடுக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது.
மலச்சிக்கலை குணமாக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனாலையும் விதைகளை சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். வயதை குறைக்கிற தன்மை இதில் இருக்குது. கர்ப்ப காலத்தில் மாதுளம்பழம் ஜூஸ் குடித்தா குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படியே கிடைக்கும். மாதுளையில் பாலிபீனால் அப்படிங்கிற மூலப்பொருள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பிய உணர்வை தரும். அதனால் அதிகமாக சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கிறது சிறுநீரக கற்களை தடுக்கும். இவ்வளவு நேரம் மாதுளம்பழத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட பக்க விளைவுகள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாமா? குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிட்றப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாதுளம்பழத்தை சாப்பிட்றப்ப அது இன்னும் ரத்த அழுத்தத்தை குறைச்சிடும். ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தால் தலை சுற்றல், பலவீனம் வரலாம். சர்க்கரை நோயாளிகளும் அளவோடு சாப்பிடணும். ஏன்னா இதில் இயற்கை சர்க்கரை இருக்குது. ஜூஸ் வடிவில் அதிகமாக குடித்தா சர்க்கரை லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். நம்மள ஒரு சிலருக்கு மாதுளம்பழத்தை சாப்பிட்டா அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம். அவங்களும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. மாதுளம்பழத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? விதையை நேரடியாக சாப்பிடலாம். ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கலாம். சாலட்டில் தூவி கூட சாப்பிடலாம். கர்ப்பிணிகளும் முதியவர்களும் விதையை நல்லா மென்று சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? பெரியவர்கள் தினமும் ஒரு நடுத்தர மாதுளம்பழம் போதுமானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு அரை மாதுளம்பழம் போதுமானதாக இருக்கும். இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச மாதுளம்பழத்தோட முத்துக்களை தினைக்கும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுங்க. அதில் ஹைப்ரிட் பழங்களை தவிர்த்துட்டு நாட்டு மாதுளம்பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மாதுளம்பழம் அப்படிங்கிறது இயற்கையோட பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். சரியான அளவில் சாப்பிட்டா ஆரோக்கியம் தரும். ஆனால் உடல்நிலையை பார்த்து நீங்கள் சாப்பிடணும். மாதுளம்பழத்தை நீங்கள் உங்களோட உணவு பழக்கத்தில் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மாதுளம்பழத்தை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.